அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தோட பெயர் நாடோடி மன்னன். இந்த புத்தகத்துல நாடோடி மன்னன் படத்துல எப்படி தயாரிச்சேன் அப்படின்னும், அந்த படத்துல பணியாற்றினவங்கள பத்தியும் எழுதியிருக்காரு. குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த படம் ஜெயிச்சா நான் ஒரு மன்னன், இந்த படம் தோத்தா நான் ஒரு நாடோடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா இப்ப வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதுல மன்னாதி மன்னனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு செஞ்ச உதவிக்காகவும் நலத்திட்டத்துக்காகவும் இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா விருதை 1988ல கொடுத்து கௌரவப்படுத்துறாங்க இந்தியன் கவர்மெண்ட். 1962ல இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில வார் நடந்துட்டு இருந்தப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் 75,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அந்த காலகட்டத்திலேயே மக்களுக்கு மட்டும் அள்ளி கொடுக்கிறவர் இல்லைங்க எம்ஜிஆர் அவர்கள், கவர்மெண்ட்டுக்கே அள்ளி கொடுத்திருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு கொடைவள்ளலா இருக்காரு அப்படிங்கறத இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தே பார்த்துக்கலாம்.